இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை, இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறவில்லை. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சி செய்த வளர்ச்சி பங்கு என்ன? இப்ப இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்க ஏதாவது போராட்டம் நடத்துகிறீர்களா, அல்லது ஏதாவது நல்ல சரியில்லாத திட்டங்கள் வந்தா போராட்டங்கள் நடத்தி அல்லது மனுக்கள் கொடுத்து தடுத்து நிறுத்திருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சியால கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்றது என்ன? அனைத்தின் முதன்மையாக உன் கருத்து உன்னளவில் பெரியது, என் கருத்து என்னளவில் பெரியது என்று இருந்த தளத்தை அனைவரின் கருத்தும் முக்கியம் என்று எங்களை போன்ற வளர்ந்து வரும் கட்சிக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றியை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் கட்சிக்கிட்ட நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்க முடியுது, மற்ற கட்சிகள் கிட்ட கேட்க முடியாது, புதுசா வளர்ந்து வர கட்சிகள் கிட்ட. அந்த அளவுல நாம் தமிழர் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில விவசாயிகளுக்கு முக்கியத்துவம், விவசாயம் தான் முதன்மை என்ற தளத்துல நின்று புத்தனப்பள்ளி டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அபகரித்து விவசாயத்தை பிடுங்கி தொழிற்சாலைகளுக்கு தாரை வார்த்தது. அந்த தனியார் தொழிற்சாலைகளிடம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து போராடி அந்த ஆரம்ப கட்டம் முதல் இறுதி கட்டம் வரை தொடர்ந்து களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சியினர் போராடி அந்த நிலத்தை மீட்டு கொடுத்தனர். செந்தமிழன் சீமானன் களத்தில் நின்று போராடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல ஆதி குறவர் குடி மக்கள் போச்சம்பள்ளி பக்கத்துல நம்ம ஒரு குடும்பம் ஆந்திர எல்லையில ஆந்திர பகுதியில பிறப்புறுப்புல முளகாய் பொடி தூவி ஆந்திர காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட இடத்துல அதை தெரிஞ்சு முதல்ல போய் நின்னது நாம் தமிழர் கட்சியினர். நின்றது மட்டும் இல்லாம அவர்களுக்கு தொடர்ந்து போராடி அந்த மக்களுக்கு தொடர்ந்து வழக்கை இந்த அரசாங்கங்கள் எடுத்துக்கொள்ள செய்தது நாம் தமிழர் கட்சி. அதற்காக போராடி சிறை சென்றனர் நாம் தமிழர் கட்சி. அங்கேயும் இடைஞ்சல் கொடுத்தாங்க, போராட்ட களத்துக்கு கூட இடைஞ்சல் கொடுத்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. அந்த கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை பல வருஷங்களா பல முறை திட்டங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அறிக்கை கூட இந்த வருஷம் ரெடி பண்ணிடுவோம், இந்த வருஷம் சரி செஞ்சிருவோம். ஆனா நாம் தமிழர் கட்சியினர் கிருஷ்ணகிரி முதல் சிங்காரப்பட்டை வெறும் நடைப்பயணம் நடந்து அடுத்த 2வது மாசத்துல அதுக்கான இது வந்தது, இது கொடுக்கப்பட்டது. அரசு கட்டிடங்கள் இங்க உதாரண தளி தொகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு கட்டிடங்கள்ல நம்ம குத்தகைக்கு எடுத்துப்போம், முன் தொகை கட்டிட்டு குத்தகைக்கு எடுத்துப்போம். அந்த தொகையை திருப்பி கொடுக்காம 5 வருஷம் இழுத்தடிச்சாங்க மக்களுக்கு. அந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் போராடி மிக சொற்ப நாட்கள்ல திருப்பி வாங்கி கொடுத்தோம். இது மட்டும் இல்லாம 1.5 கோடிக்கும் அதிகமான தொகையை நாம் தமிழர் லஞ்சமாக மக்கள் கிட்ட எது போனாலும் லஞ்சம். இந்த திராவிட அரசுகள் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே நம்ம எந்த ஒரு அரசு அலுவலர்களுக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எந்த ஒரு அரசியல் அதிகாரமே இல்லாம நாம் தமிழர் கட்சியினர் 1.5 கோடிக்கும் அதிகமான தொகையை மீட்டு கொடுத்திருக்கோம். போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை அதை நம்ம சுத்திகரிப்பு பண்ணி சரி செஞ்சு கொடுத்திருக்கோம். மத்தூர் ஏரிய தூர்வாரி சரி செஞ்சு கொடுத்தோம், கழிவுநீர் கலக்காம இருக்கிறதுக்காக அங்க இருந்த குப்பைகளை சரி செஞ்சு தூர்வாரி கொடுத்தோம். அதை செஞ்சு கொடுத்தது கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக இன்னைக்கு நிக்கிற சுகந்தி பார்த்திபன் அக்கா. அந்த ஏரிய திருப்பும் தூர்த்து கழிவுநீரை திருப்ப அதை கலந்து லட்சக்கணக்கான ரூபாயை விரயம் செஞ்சது இந்த திராவிட அரசுகள் தான். அதை போராடிட்டு இருக்கோம் தொடர்ந்து. மத்தூர் பள்ளிக்கூடங்களை சீர்சமைச்சிருக்கோம். டோல்கேட்டுக்கு முக்கியமா கிருஷ்ணகிரியில நகரத்துக்குள்ளே இருக்குது, அதை வெளியில எடுத்துட்டு போறோம். எப்பப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சி போராடுதோ அப்பப்பெல்லாம் சொல்லுவாங்க நாங்க இன்னைக்கு எடுத்துருவோம், இந்த மாசம் எடுத்துருவோம், அடுத்த மாசம் சொல்லுவோம். ஆனா 10-15 வருஷமா கிருஷ்ணகிரி நகரத்துக்குள்ளேயே டோல்கேட் இருக்குது. சட்டப்படி இது குற்றம். இதை எதிர்த்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடைகளை 10க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடி இருக்கும், கள்ளுக்கடைகள்ல இழுத்து மூடி வச்சிருக்கோம். ஆந்திர மக்கள் ஆமா ஆமா பசன கோயில் பக்கத்துல கள்ளுக்கடைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சு கள்ளுக்கடைகள் வேணும்னு போராட்டம் நடத்துறாங்க. கள்ளுக்கடை வேற, கள்ளச்சாராயம் வேற, நாம சொல்றது கள்ளச்சாராயம். நீங்க கள்ளுக்கடைன்னு சொன்னீங்க, அதனால நான் கேட்டேன். மன்னிக்க. ஆந்திர பகுதி மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள பட்டா கொடுக்கறாங்க. அந்த பட்டாக்களை கொடுக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்தி இங்க இருக்கிற குரல் மக்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கோம். ஓகே, நன்றி. அடுத்த சுற்றுல பார்க்கலாம்.